வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வடசென்னையில் எண்ணூர் துறைமுக கழிமுக பகுதியில் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட அமோனியா வாயு வெளியேற்றம் அங்கே இருக்கக்கூடிய அப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை பெரும் பாதிப்பிற்கும் அச்சத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது. அங்கே இருக்கக்கூடிய கொரமெண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்கின்ற அந்த நிறுவனத்திற்கு அமோனியம் கேஸ் எண்ணூர் துறைமுகத்திலிருந்து ஒரு குழாய் வழியாக கடலுக்குள் கொண்டு வரப்பட்டு பிறகு பூமிக்குள் புதைக்கப்பட்டு அப்படியே நேராக அந்த தொழிற்சாலைக்குள் வருகிறது. அதில் ஏற்பட்ட ஒரு இடத்தில் ஏற்பட்ட ஓட்டையின் காரணமாக அந்த கசிவு உருவாகி அது நேற்று இரவே 12 மணிக்கு அந்த 11:45 மணிக்கு அந்த வாயு வெளியேற்றம் நடந்திருக்கிறது. மக்கள் எல்லாம் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது, கண்ணெரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கே விரைந்த அந்த பாதுகாப்பு குழு, அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் துறையைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள், பொறியாளர்கள் எல்லாரும் சென்றிருக்கிறார்கள். 2 மணிக்கு அது கடற்பகுதியில் தான் அந்த இடத்தில் ஓட்டை ஏற்பட்டு அந்த ஏர் பபிள் வரக்கூடிய இடத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உடனடியாக அதனை சரி செய்து அதனை அடைத்து விட்டதாக அவர்கள் செய்திகளை கூறுகிறார்கள். ஆனால் அந்த பகுதி மக்கள் உடனடியாக இந்த ஆலையை மூட வேண்டும் என்று சொல்லி மறியல் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். காவல்துறை பெருமளவிற்கு குவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஆலைக்கு பாதுகாப்பாகத்தான் அந்த காவல்துறை வந்திருக்கிறது என்று அந்த மக்கள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த வாயு வெளியேற்றத்தினால், அமோனியா வாயு வெளியேற்றத்தினால் சாதாரணமாக மனிதர்கள் தாங்கக்கூடிய 400 ppm per million என்கின்ற நிலை 2000ற்கு போயிருக்கிறது. அதாவது 5 மடங்கு அதிகமாக. அதன் விளைவுதான் தாங்க முடியாத அளவிற்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல், மயக்கம் என்றாலும் ஏற்பட்டு சற்றப்ப 25க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லுகின்றது செய்தி. ஆனால் அது இன்னும் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி நம்மளுக்கு உறுதியான தகவல் வரவில்லை. உடனடியாக தமிழக அரசு அந்த ஆலையை தற்காலிகமாக மூடிவிட உத்தரவிட்டு அந்த ஆலை மூடப்பட்டிருக்கிறது. நம்முடைய கேள்வி என்னவென்றால், சிறிது காலத்திற்கு முன்னால் மழை பொழிந்த போது, அதாவது டிசம்பர் 4-5 தேதிகளில் ஏற்பட்ட மழையில் அதை எண்ணூருக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய, எண்ணூரிலிருந்து சற்று தென்பகுதி தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட், அதாவது சென்னை பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் லிமிடெட், அந்த இடத்தில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த கழிவுகள் பெருத்த மழை பொழிவால் அடித்து வரப்பட்டு, அந்த கழிவுகள் அடித்து வரப்பட்டு பக்கிங்ஹாம் கால்வாயிலும் அதே போல அந்த கொசத்தலை ஆற்றிலும் கலந்து பிறகு அது கடலிலும் சற்றப்ப 5.5 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு பரவியது. இது அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டு நீதிமன்றம், பிறகு அங்கே பசுமை தீர்ப்பாயம் ஆகிய இணைந்தும் தலையிட்டதற்கு பிறகு அந்த கழிவுகள் எல்லாம் அகற்றப்பட்டு ஓரளவிற்கு நிலைமை சீராகி இருக்கிறது. ஆனால் ஏராளமான மீன்கள் எல்லாம் செத்து விட்டன. அப்பொழுது அங்கே இருந்த மீனவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, அதுதான் கவனிக்கத்தக்கது. இதில் அந்த கசிவின் ஒரு பகுதி அப்படியே ஆற்றினுடைய படுகைக்கு சென்று விட்டது, கடற்படுகைக்கு போய்விட்டது, அந்த பக்கிங்ஹாம் கெனாலினுடைய படுகைக்கு போய்விட்டது. இது இருக்கும் வரை அந்த ஆற்றினுடைய தரைப்பகுதியிலிருந்தே வாழக்கூடிய இறால்கள், நண்டு ஆகியன அழிந்துவிடும். அவைகளுக்கு மீண்டும் அவைகள் பிறப்பதற்கெல்லாம் மறுபடியும் அவங்க அந்த ஜீவராசிகள் உருவாவதற்கு 5 ஆண்டுகளாவது ஆகும். அது வரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கான இழப்பீடு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதுதான் இங்கே பிரச்சனையே. எண்ணூர் துறைமுகம் இன்றைக்கு அது பார்த்தீங்கன்னா அதானி கையில் இருக்குது. ஸோ அவர் அது ஒரு விரிவாக்கத்துக்கு முயற்சி பண்ணுறாரு. விரிவாக்கத்தை முயற்சி பண்ணுறது அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிச்சிடும் அப்படின்றதுக்காக அவங்க எதிர்க்கிறாங்க. இது சில ஆண்டுகளாக நடந்து கொண்டே வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில் தான் மழை பெய்தவுடன் அந்த சிஆர்சிஎல், சிபிசிஎல் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த கழிவுகள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு இவ்வாறு கலக்கின்றது என்றால் என்ன விதமான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிட்டில் அந்த கழிவுகள்லாம் தேக்கி வைக்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த பிட்டு அதில் நிரம்பி தண்ணீர் பட்டு வடிஞ்சு இந்த அளவுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அதை வைத்திருக்க வேண்டும். அங்கே ஏன் வைத்திருந்தார்கள் என்கின்ற கேள்வி எழுகிறது. ஒரு 8.6 கோடிக்கு அங்கே இழப்பீடு கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7.6 கோடி அந்த மணலி சுத்திகரிப்பு ஆலை தான் கொடுத்துச்சு, சென்னை சுத்திகரிப்பு ஆலை தான் கொடுத்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரைட்டு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா,
இந்த இந்த இழப்பீடுனால அவங்களுக்கு ஒன்றும் வாழ்வாதாரம் ஒன்றும் மேம்பட்டுட போகிறதில்ல. ஆனால் வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கலப்பு ஏற்பட்டிருக்கிறது, அந்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது, அது நீரில் கலந்திருக்கிறது, அது ஆற்றை பாழாக்கி இருக்கிறது, கடலை பாழாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி என்ன? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய குப்பம் இந்த இடம், இந்த அம்மோனியா கேஸ் வெளியேற்றம் அப்படின்றது, இப்படிப்பட்ட வெளியேற்றங்கள் எல்லாம் அந்த மக்களை பதற செய்து இப்போ கடலுக்கு கீழே நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னோம்னா கடல் வந்துட்டு உப்பு நீர், அதில் வந்துட்டு நிச்சயம் வந்துட்டு அந்த பைப்பெல்லாம் பாதிக்கும். அதுக்கு ஒரு பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றதெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எடுக்கிறதா இல்லையா இயற்கையாகவே. ஆனால் செய்யப்படலை. இதெல்லாம் இவ்வளவு ஆபத்தானது என்று தெரிந்தும் கூட மக்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே நீங்கள் இண்டஸ்ட்ரியை கொடுக்குறீங்க, இண்டஸ்ட்ரிக்கு லைசன்சிங்கும் கொடுத்துட்டு கடைசியில் வந்துட்டு இந்த மாதிரி எதையும் பார்க்காமல், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல், முன்னேற்பாடுகளை செய்யாமல் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் அந்த மக்களை பாதிக்கும் போது மக்கள் மனதில் என்ன ஏற்படும், என்ன விதமான எண்ணம் ஏற்படும் அதை முதல்ல பாருங்க. இந்த மாதிரி 4 விபத்து நடந்துச்சுன்னா அவ்வளோதான், இவங்களாம் அந்த இடத்தோட காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படிதானே நினைப்பாங்க. நினைப்பார்களா மாட்டார்களா? புள்ள குட்டிங்களை வச்சு வாழறோம், இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கப்பல் போயிட்டு இன்னொரு கப்பலோட இடிச்சுக்கிட்டு உடனே எண்ணெய் ஸ்பில் ஆகி கடலில் அப்படியே இதாகி அதை பக்கெட்டெல்லாம் மொண்டு ஊத்துன கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுவும் அங்கே தான் நடந்துச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றதே புரியலை. இவ்வளவு மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில், அதனுடைய கடற்கரை பகுதியில் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கக்கூடிய, வாழ்வாதாரமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் எப்படி இதெல்லாம் நிகழ்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் சந்தேகத்தை எல்லாம் கலப்பல, அதிர்ச்சியாக இருக்கிறது. எப்படி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் கடற்கரையில் இருந்துகிட்டு இந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ பாதுகாப்பு நடவடிக்கையோ எதுவும் இல்லாம இப்படியான விபத்துகள் அரங்கேறுகின்றன. சாதாரண மக்கள், கடைநிலை மக்கள், அன்றாட காட்சிகள், இவர்களெல்லாம் இப்படி பாதிக்கிறாங்க. எனவே தமிழக அரசு இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு விடயத்தை, சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துதல் அப்படின்ற ஒரு விடயத்தை மிக தீவிரமாக கண்காணித்து காப்பாற்ற வேணும். எப்போ பார்த்தாலும் இண்டஸ்ட்ரி வந்தால் தான் வேலை கிடைக்கும், இண்டஸ்ட்ரி வந்தால் தான் எல்லாம் பண்ணுவீங்க. இண்டஸ்ட்ரி வந்தால் வேலை கிடைக்குது அப்படின்னு உயிர் போகுது, வாழ்வாதாரம் போகுது, சுற்றுச்சூழல் கெடுது, கடல் மாசுபடுது, மீன்களின் வாழ்க்கை அழிஞ்சு போயிடுது, இறால் நண்டு போன்றவையெல்லாம் செத்து போகின்றன. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு ஏரி வரைக்கும் போயிருச்சு இந்த நிலைமை. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய அந்த பறவைகள்லாம் வரும் இல்லையா, நாரை போன்றவை, அவையெல்லாம் வந்து அந்த தண்ணீரில் குதிச்சு வெள்ளையா இருந்த நாரை கருப்பாக இருக்குது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று பஞ்சில் தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் செத்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த என்விரான்மெண்ட் புறக்கணிக்கப்பட்டதுன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் யாருக்காக? இண்டஸ்ட்ரிக்காக. இண்டஸ்ட்ரி யாருக்காக? கார்பரேட்டுக்காக. இது படு மோசமான ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு அறிகுறி, படு மோசமான எதிர்காலத்திற்கான அறிகுறி. நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றேன். நீங்க இந்த மாதிரி சுற்றுச்சூழலை நீங்க கவனத்தோடு கவனத்தோடு காப்பாற்றவில்லை என்றால் மானுட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும். எல்லா இடத்துலையும் இதான். எந்த இடம் நல்லா நம்ம பார்த்துட்டு வந்தோம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம், இப்பெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் போகவே முடியல. ஐயே அந்த இடமா அந்த மாதிரி சாக்கடையா கிடக்குது அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒண்ணுமே தெரியாதப்ப எல்லா இண்டஸ்ட்ரியும் தந்தங்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு அதுலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க சராசரி மக்கள், கடைநிலை மக்கள். எனவே தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், இவர்கள் எல்லாம் தீவிரம் கவனம் செலுத்தி முதல்ல அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாம் அந்த சேஃப்டி நாம்ஸ் எல்லாம் சரியாக கடைபிடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். இல்லை என்றால் அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் மூடி நிரந்தரமாக வெளியேற்ற வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தோழர்களே, இப்படிப்பட்ட ஆழமான செய்திகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் விரும்புவதாக இருந்தால் லைக் கொடுங்கள் அல்லது டிஸ்லைக் கொடுங்கள். ஆனால் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அது எங்களுக்கும் வழிகாட்டும், நாட்டிற்கும் வழிகாட்டும். அதே போல பரவலாக பகிருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.